போகிறோன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கருப்பு கொண்ட கடலையை வச்சு நான் அதெல்லாம் மேக் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கேரட் எடுத்திருக்கேன், ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு பல்லாரி பொடியாக நறுக்கியிருக்கேன், மல்லி, கார்ன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பயிர் வகை, வெள்ளை சுண்டலோ கருப்பு சுண்டலோ இல்லை பச்சை பாசி பயிரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கர்டு ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். வாங்க மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கொண்டக்கடலை எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே அளவு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் வந்து ஆனியன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஹேண்ட் ஃபுல் ஆஃப் வந்து கேரட் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கார்ன் இருந்துச்சுன்னா போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மல்லி போட்டுக்கிட்டேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பும் மிளகாப்பொடியும் போட்ட மிக்ஸ் இருக்குது, அது கொஞ்சோண்டு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பும் மிளகாப்பொடியும் சேர்ந்த மிக்ஸ் வந்து நம்ம இதுக்குள்ளே கலக்க போகிறோம். இப்போது ஃபைனல் டச்சாக நம்ம கர்டு கலக்க போகிறோம். இதுக்கு பன்னீர் பிடிச்சா பன்னீர் போட்டுக்கலாம். நான் பன்னீர் போடுறேன், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கர்டு ஊற்ற போகிறேன். நல்லா ஒரு 100 கிராம், டெய்லி 100 கிராம் வந்து தயிர் எடுத்துக்கிட்டால் நல்லது தாங்க. அது வீட்டில் பண்ண தயிர்னா ரொம்ப நல்லது. எனக்கு கிடைக்கல, ஸோ நான் வந்து பாக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. பாருங்கள், ஹெல்த்தியான டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சாக எடுத்துக்கலாம். ரொம்ப செம்மையாக இருக்குங்க. நல்லா வயிறு வந்து நல்லா ஃபில் ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டு, பீட்ரூட் இந்த மாதிரி எதனால யூஸ் பண்ணிக்கலாம். குக்கும்பர் இருந்துச்சுன்னா, வெள்ளரிக்காய் இருந்துச்சா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில் ஆகிடும். வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். பாருங்கள் இப்படி சூப்பராக இருக்குன்னு. சாப்பிட்டு காமிக்கட்டுமா? அமேசிங் டேஸ்ட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நீங்களும் அதை பண்ணி பாருங்கள். நீங்களும் என்னோட சேர்ந்து வெயிட் லாஸில் ட்ராவல் பண்ணுங்கள். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாதிரி வெயிட் லாஸ் சீரீஸில் உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் போடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு, ஈவினிங்க்கு என்னென்ன ரெசிபி போடலான்னு கீழே தான் சொல்லுங்கள்.